You don't worry, be happy. I am there. Always your brother. No கொசு, no டங்கு, no சங்கு. சாக்கடை எப்படி உங்க அண்ணன் எடுத்துட்டு போறேன் பாரு. எங்கேயும் தங்காது. அடையாறு, கூவாறு, கொற்றலையாறு கழிவு நீர் கலப்பதால இந்த நிகழ்வு வருது. என் மக்களின் வாழ்விடத்திலிருந்து இந்த கூவங்கிற நல்ல தெளிந்த நீர் ஒன்றாறு தான். இந்த கூவத்துக்கிட்ட ஆட்சி கொடுத்ததுனால அது குப்பையாயிட்டது. உன் அண்ணன் மாத்துறேன். எப்படி மாத்துறேன் பாரு, கொஞ்சம் பாரு, பொறுமையா பாரு. இதெல்லாம் எடுத்துடுறோம். இந்த இந்த ஆகாய தாமரை செடிகள் எல்லாம் தூக்கிடுறோம். இந்த பாரு, இந்த ரெண்டு கரையிலையும் இப்படி பெருங்குழாய்களை உங்கள் அண்ணன் புதைச்சிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இது என்னது, பல்லாவரத்திலிருந்து போகிற நீர். அங்கே என்ன பண்ணது, மீனம்பாக்கத்திலிருந்து போகிற நீர். ஆலந்தூரில் இப்படி தனித்தனி குழாயை எடுத்துகிட்டு போய் ஜாயின் போடுறேன் பாரு. எப்படி போடுறேன் பாரு, போட்டு பாரு, இப்படி குழாயை கொண்டு போய் ரெண்டு பக்கமும் எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்து இது இந்த மாதிரி போட்டிருக்கேன் மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன். தெரியுதா? ஆமாம், இப்படி கொண்டு போய் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். இதுக்குள்ளே நீர் கலக்காது, கழிவு நீர் கலக்காது. இப்போ இந்த கரை நடுக நல்ல சோலைகளாக வளர்த்து அங்கே ரெசார்ட் கட்டி படகு போக்குவரத்துலாம் விட்டு நீ கூவாருன்னு சொல்ல முடியாது. நாற்று எடுக்காது, நல்லா இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். அங்கேயே நீ ரெஸ்டாரண்ட் கட்டிக்கலாம், அங்கேயே விளையாட்டு திடல் ஷட்டில் காக் கோட்டு எல்லாம் போட்டு தருவேன். நீ கேரளாலெல்லாம் போட் ஹவுஸ் போகுதுல்ல, அப்படி போகும். நீ நல்லா சுற்றுலா போகலாம். நீ இந்த சைக்கிள் மோட்டர் பைக்கில் போகிறது மாதிரி இந்த இவங்க மாதிரி மெட்ரோ போட்டு வந்தாலே இருக்க மாட்டேங்க. இதில் கூட நீ அவசரமாக போகலாம். ஆறுகள் இந்த என்ன பண்ணுவேன், இந்த நீரை ஒரு 100-200 கிலோமீட்டர் புறநகருக்கு கொண்டு போய் 200 ஏக்கர் 300 ஏக்கரை எடுத்து இந்த நீரை கொண்டு போவேன். இந்த கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் சுத்திகரிப்பேன். எப்படி சுத்திகரிக்கிறேன் பாருவாங்க அண்ணன். அங்கே உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன். கடலில் கலக்க விட மாட்டேன், கழிவு நீரை கலக்க விட மாட்டேன். இங்கேயும் அதே மாதிரி கழிவு நீருக்கு குழாயை பதிச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன். கடலோர பகுதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட இருந்து இங்கே ஒன்றாந்து சுத்திகரித்து அது என்ன பண்ணுவேன், பாதுகாப்பாக இந்த நீரை எடுப்பேன். சுத்திகரிக்கும் நீரை சாலை போட, மரக்கண்டுகள் வளர்க்க, வீடு கட்ட, புரியுதா, விளையாட்டு திடலை நினைக்க, இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் 2,50,000 நினைக்கிறான்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், இந்த மாதிரி புல்வெளிகளை எப்படி நினைக்கிறேன், அந்த நீரை வச்சு நினைப்பேன். எந்த நீரை, கழிவு நீரை சுத்திகரித்து எடுத்துருந்தேன். இப்படிலாம் கலக்க முடியாது, கலக்கக்கூடாது. கலந்தாயின்னு வச்சுக்க, ஐ எம் வெரி சாரி. இதுவரை அன்பா பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் வேற, அங்க இருக்கிற நொன்ன வேற. பிச்சை எடுத்துருவேன். இல்லை கலக்க மாட்டேன். ஏன்னா அண்ணன் சொல்றான்ல, நம்ம செய்யக்கூடாதுன்னு வந்துடும். ஏன்னா உனக்கு நீ நல்லவன்டா, நீ நல்லவன். அந்த கழிவு நீர் கலக்கிறத தடுத்துருவேன். போட்டேன் பாரு. இப்போ எந்த ஆறு இப்படி இருக்கிற யாரு எப்படியா கொண்டு வரேன் பாரு. அப்படியே நீ அள்ளி குடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவேன். இப்படி கொண்டு வந்துட்டு படகு போகுதுவாரு. இப்போ பாரு, குடும்பத்தோட சுற்றுலா வருவாங்க பாரு. சுற்றுலா தலம்னு போட்டு இந்த வராங்க பாரு, நம்ம பிள்ளையே தான் எல்லாம். நீ படகு சவாரி அங்கே எல்லாம் கொண்டு போயிடுவேன். போங்க, நம்ம கனவு நாடு, நம்ம படைக்கப்படுற நாடு. இது 2.0 இல்லை. புரியுதா டேய், நம்ம கனவு தேசம்டா. நம் தலைவன் பிரபாகரன் கண்ட கனவு தேசம்டா. வேலை இல்லைன்னு ஏன் சொல்ற? இங்க வேலை செய்ய மாட்டியா? சுத்திகரிக்கலாம் நல்லா போட்டு, கோட் சூட் போட்டு, நல்லா நீரில் போட்டு கிட்ஸ் போட்டு இன்ஜின் வேலை செய்ய போது பாரு. உனக்கு பயிற்சி கொடுத்து தான் அனுப்புவேன். பயிற்சி எடுத்துட்டு வா, உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். எப்படி எங்களை சுத்திகரிக்கிறான், திலக்கழிவு மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை கற்றுக்கிட்டு வாடா. கவர்மெண்ட்டுக்காக சொல்லி படிச்சுக்கிட்டு வா. வேலையை பாரு. சும்மா குடிச்சு விட்டு கஞ்சா போட்டு இந்த டாஸ்மார்க்கு குடிச்சு விட்டு சுற்றிக்கிட்டு தெரியாது. சமூகத்தை படையிடா. மழை நீர், கழிவு நீர் இப்படி பண்ணிடுறேன். மழை நீர் என்ன பண்ணுறேன் பாரு. இங்கே பாரு, சென்னை பெருநகர பகுதியின் மொத்த பரப்பளவு 1000 கோடி சதுர மீட்டர். இங்கே ஒரு சதுர அடியில் ஆண்டுக்கு சராசரி 113 லிட்டர் மழை பெய்யுது. ஆனாலும் தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. இங்கே பாரு, 6,60,000 கோடி லிட்டர் நமக்கு கிடைக்குது. 230 டிஎம்சி கிடைக்குது. 120 கோடி லிட்டர் தண்ணி தேவையான குடிநீர். இப்போ என்ன பண்ணுறோம் பாரு, நம்ம ஆத்தாப்பு தண்ணிக்கு அல்லாடுது. என்னை கவனி, எப்படி உன் அண்ணன் செய்கிறேன் பாரு. போங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம் இருக்காது, ஒழிச்சிடுவேன். சில்வர் குடம், வெங்கல குடம் அல்லது இந்த மண் குடம் இதுதான் வச்சுக்கணும். தண்ணீரை
10 மடங்கு நீரை ஒவ்வொரு ஆண்டும் கடலில் கலக்க விடுறோம். எப்படி கலக்குதுன்னு பாரு. இப்போ நான் அண்ணன் கடலில் கலக்க விடலை, எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக கடலில் தண்ணி கலக்க விடாமல் இருக்க முடியாது. ஏன்னா புதுரத்தம்பா ஊறாத உடலும் புதுநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. மாடு இருக்குல்ல, பசுமாடு, பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியை குடிக்க விடுவோம். அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்கும். நம்ம களவாணி பைய மக்கள் கட்டி விட்டுட்டு கொஞ்சம் பாலை கறந்துக்குருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சோண்டு பாலை வச்சு கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். அப்படி கடல் தாய் மழையை கொட்டுறா, சூரியன் அப்பே கடல் தாய் 2 பேரும் சேர்ந்து மழையை நம்ம கொடுக்குறாங்க. 6 அருவியாக ஓடி வந்து 6ஆக வருது. அந்த நீரை நான் என்ன பண்ணுறேன், ஏரி கொஞ்சம் தேய்க்கிறேன், குளம், குட்டை, கம்மாய், கரணல், தாங்கை, ஏந்தல் இப்படி தேக்கிக்கிட்டு மீதியை கொண்டு எங்கள் ஆத்தாட்டை விட்டுறேன். கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விட்ட மாதிரி. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேவையான பாலை எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டியை கொடுக்குறேன், தேவையான நீர் எடுத்துகிட்டு அம்மாட்ட கடலை மாட்டை சேர்த்து விட்டுறேன் பிள்ளைய. இப்போ எப்படி சேர்க்குறேன் பாரு, நல்லா கவனி. மழை நீரை இங்கே 2 கலந்து தனித்தனியாக இருக்கு. எப்படி எடுக்கிறேன் பாரு, பயந்துராத. ஜப்பானில் இருக்காத நம்ம செய்கிறோம். எங்கேனா இருக்குன்னு கேட்காத, ஜப்பானில் இருக்கு. இப்படி பூமிக்கு கீழே பெரிய இப்படி இதை கட்டி அண்ணன் என்ன பண்ணுறேன், கழிவு நீருக்கு இடது பக்கம், மழை நீருக்கு வலது பக்கம். புரியுதா? புரியுதில்ல? இவங்க கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காத. வெற்றேன்ட்டு 4000 கோடிய வாய்க்கில் ஓட்டு தெருவில் விட்டு போவான். அது கிடையாது. அண்ணன் ஆட்சியில் உண்மையிலே கட்டணும். இல்லைன்னா என்ன, அவங்க உள்ள ஓட்டு நான் கட்டிடுவேன். ஆமாம் தம்பி, உட்கார்ந்துருக்கிறேன் பிரபாகர மகன்கிற நினைப்பில் இருக்கிறவங்க பிச்சு பெறுவேன், பிச்சு பெறுவேன். பொண்ணையெல்லாம் தொட்டா நெஞ்சில வாயும் ஒரு தோட்டா போயிட்டு வா மேல காட்டுறேன் டாட்டா. தட்ஸ் ஆல். நோ கோர்ட்டு, நோ ஆர்குமெண்ட், நோ ஜெயில். புரியுதா? ஆமாம். எப்படி எப்படி இருக்கு பாரு. இப்போ என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அண்ணன் மழை நீரை இப்படி மழை நீரை கொட்டுறேன். எங்கே கொட்டுறேன், ஜப்பான் இப்படி பண்ணுது. அதை கொண்டு போய் இப்போ இங்கே இருக்குன்னா பல்லாவரம்னா ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு குழி, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு குழி. இதில் இப்படியே விடலை. சில இடத்துல என்ன பண்ணுறேன், மின்சாரம் உற்பத்திக்கு சுழற்சி மாதிரி கொட்டி அதில் மின்சாரத்தை தயாரித்து ஒரு 60-70 வீடு, 60-70 வீடு அதுக்கு அங்கிருந்த மின்சாரத்தை கொடுத்துட்றேன். அது ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கேன் மின் உற்பத்தியில். இதை கவனி, நீரை எப்படி தேய்க்கிறேன் பார். நிலத்தடி நீரை வற்ற விட மாட்டேன், எப்படி கொண்டு வரேன் பார். இது வர மழை நீர் தான்டா. ஏன் இதை காட்டுறேன், உனக்கு அறிவு இருக்கு எனக்கு அறிவு இருக்கு காட்டுறேன். அவனுக்கு இல்லை, அதனால இதை ஓடி சாக்கடையில் ஒன்றா கலந்து விட்டுருவான். இப்படி எடுத்துக்கிட்டு போகிறோம். இங்கே சொல்கிறது பாரு, இங்கே தான் மின்சாரத்தை இந்த சுழற்சியில் தயாரிக்கிறேன். தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தூய நீரை எங்கே கொண்டு வரேன், அப்படியே அங்கனங்கன்னு சின்ன சின்ன குளம், குட்டை, நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு தேக்கிட்டு மீதியை கொண்டு தாய்கிட்டே ஒப்படைச்சிடுறேன். டோக்கியோவில் அப்படி பண்ணுறான். டோக்கியோ நாட்டில், ஜப்பானில் கவனிப்பார். டோக்கியோவில் இங்கே பாரு, அவன் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்கிறான், எப்படி நான் அதை சேமிக்கிறேன். அந்த முறையை நீ போய் கற்றுக்கிட்டு வர வச்சு என் பிள்ளைய அப்படியே பயன்படுத்திடுவேன். வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்க அதை கட்டி தொட்டியை கட்டி காட்டினா தான் உனக்கு உரிமம் தருவேன். குடியேறவே நீ புது மனையே போக முடியும், இல்லைன்னா பூட்டிட்டு வெளியில் தான் இருக்கணும். ஆமாம், தொலைச்சி விட்டுருவேன். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு துளியும் உயிர் துளி. போங்க போங்க. இது என் தம்பி அமெரிக்காவில் வாழ்கிறாரு, அவர் பேசுகிறாரு பாருங்க, போடுங்க. நாட்டில் மழைநீர் வடிகால் வாரியம் எப்படி அமைக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இதற்கு நம்ம சான்றாக எடுத்திருக்கிறது. அமெரிக்காவில் எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் இருக்கு, முதல்ல மழை பெய்யறப்ப இங்க எப்படி நீர் தேங்காம அது சரியான முறையில கட்டியமைக்கப்பட்டு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகின்றது இந்த காணொலி. என் வீட்டிலிருந்து தான் இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. இப்ப நான் வெயில் காலத்துல நல்லா பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டெல்லாம் காம்பேன், வீட்டை சுத்தி எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் கட்டியமைக்கப்பட்டிருக்கு, அதற்கான உட்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் காண்பிப்பேன். மழை பெய்யறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நான் காணொலி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழாய்களிலிருந்து என் வீட்டுல இருக்கிற இந்த குழாய் இருக்குல்ல, இந்த மாதிரி மொத்தம் 10 குழாய்கள் இருக்கு. இந்த குழாய்களிலிருந்து வழிகின்ற மழை நீர் அப்படின்றது எப்படி அவன் குழாயை தட்டையா போட்டிருக்கான் பாரு, சுவரோட சுவரா ஒட்டி இருக்கிற மாதிரி. இது குழாயினே நீ கடிச்சிருக்க மாட்டேன், சேமிக்கப்படுகின்றது அப்படின்றத காம்பேன். இப்ப இந்த மாதிரி குழாய்கள் நான் சொன்னல உங்களுக்கு, இது வலது பக்கம் 3 குழாய்கள் இருக்கு என் வீட்டுல, இடது பக்கம் இந்த மாதிரி 3 குழாய்கள் இருக்கு.
பின்பக்கம் 2 குழாய்கள் இருக்கு, முன்பக்கம் ஒரு குழாய் இருக்கு. மொத்தம் என் வீட்டை சுற்றி இந்த மழை நீரை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 9 குழாய்கள் இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அமெரிக்கால அப்படின்னா முதல்ல இந்த நகரம் வந்து அதற்கு ஒப்புதல் அளிக்கணும். இந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவங்க வந்து முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி குழாய்கள் அமைச்சு மழைநீர் வடிகால் வாரியம் சரியான முறையில இந்த அமைப்புல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா ஒப்புதல் அளிப்பாங்க. அந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் வீடு என்கிட்ட வரும். ஒப்புதல் இல்லை அப்படின்னா இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும் எனக்கு சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடு என்கிட்ட வரும். மழை பெய்யுது, அது எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப மழை நீர், இப்ப மழை பெய்யுது, அப்ப அந்த காலகட்டத்துல இப்ப வீட்டிலிருந்து வழிந்தோடுகின்ற நீர் எப்படி சாலைக்கு செல்றதுக்கு இந்த குழாய்கள்லாம் உதவுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என் வீடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க சாரம் போட்ட மாதிரி மேலிருந்து கீழாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா இப்ப வீட்டுல இருந்து தண்ணீர் வந்து சாலைக்கு போகணும். அவர் சாலை அமைப்பை எப்படி சொல்றாங்க, இப்போ இங்கே இருக்கு, இது பல்லாவரம் இல்லை மதுராவயல் அல்லது பொன்னேரி அப்படின்னா, இப்போ ஒரு இது ஆலந்தூர்னா எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டு இங்கே விழுகிற நீர் தாரை போட வச்சுக்கோங்க, வழிந்தோடு இப்படி போகணும், தெரியக்கூடாது பள்ளமாக இருக்குன்னு போகணும். சாலையை சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் இந்த இப்படி போடுது, இப்படி நடுவால் மேடாக இருக்குன்னு உனக்கு தெரியாது, மெல்லிதான் இப்படி போட்டு எங்கே விழுந்தாலும் சரட்டு இப்படி இறங்கிடும். இந்த 2 பக்கமும் மழை நீர், நான் சொன்னேன் வலது பக்கம் அந்த மழை நீரையும் இடது பக்கம் கழிவு நீரையும் நம்ம கொண்டு போயிடுறோம். இப்போ அவன் அதே மாதிரி அமெரிக்காவில் இல்லையா, இப்போ வீட்டில் வந்து இப்படி சாரம் போட்ட மாதிரி இல்லை, அப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா சமதளமாக இருந்துச்சுன்னா நீர் தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை நீர் வழிந்து வந்து இந்த சாரம் போட்ட மாதிரி இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே தங்காமல் மேலிருந்து கீழே இருக்கிறதுனால நீர் அங்கே சாலைகளுக்கு போகும். இப்போ வாங்க சாலைகளை போய் பார்ப்போம். இப்போ இந்த சாலைகளோட வடிவமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஏன் கீழே இறங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நீர் வந்துட்டு இந்த இடத்துல விழுவும், சரிங்களா? அப்போ சாலைகளில் இரு பக்கமும் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த இடங்கள்ல மிகப்பெரிய ராட்சச குழாய் போட்டிருப்பாங்க அங்கே கீழே. அப்போ இந்த கீழே போய் அந்த மழை நீர் வந்து இந்த ராட்சச குழாய்கள் மூலமாக இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறதுனால வெளியேற்றப்படுகின்றது. சாலைகளில் நீர் எந்த இடத்துலையுமே தங்காது. எத்தனை முறைடா இவங்க அந்நிய முதலீடு எடுக்க அமெரிக்கா போனாங்க, இதை பார்க்காம என்ன மைத்தேடா போடுங்க இங்கே. ஏன்னா ஏய் முதலீடு கிடும்டா, மூளையை கொண்டு வாடா, அங்கிருந்து மூளையை தூக்கிட்டு வாடா. இந்த சாலைக்கு இப்போ நான் நடுப்புற நிற்கிறேன் இல்லை, இந்த சாலைகளோட நடுப்புற நின்று நான் பார்க்குறப்ப சாலைகள் வந்து இப்படி வடிவமைச்சிருக்காங்க, மேலிருந்து கீழ், அது ஒரு வடிவமைப்பு. சாலை நடுப்புற இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வடிவமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீர் வந்து எந்த இடத்துலையுமே தங்கக்கூடாது. அது இந்த மாதிரி ராட்சச குழாய்கள் போட்டு வெளியேற்றுறாங்கன்னு நான் சொன்ன ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்குள்ளார போகணும் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு நடந்திருக்கு. இந்த மழை நீரை அவங்க கொண்டு போய் சேமிக்கிறாங்க ஏரிகள் குளங்கள்ல சேமிக்கப்படுகின்ற மழை நீரை என்ன பண்றாங்கன்னா சுத்திகரிச்சு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி தூய குடிநீரா இலவசமா எங்களுக்கு வழங்குறாங்க. வீடு வீடுக்கு தண்ணி தருவேன்றல, இப்படித்தான் இங்கே ஒன்றாவது வச்சிருவேன், நீ குடிச்சுக்கிற வேண்டியதான். நீ எப்படி குடிக்கிறாங்கன்னு நான் பார்த்துருப்பேன். ஏன் அங்கே சிசிடிவி இருக்கும், நீ திறந்து விட்டு இப்படி போகிறது, பிரிச்சு துப்புறது, அப்படி விளையாடுறது. தம்பி எவன் போலீஸ்ன்னு தெரியாமல் 50,000 போலீஸ் இருப்பான், அதுக்கெல்லாம் பச்சை மட்டை கிடையாது. நீ பயந்துக்கிட்டு இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நல்லா உன்னை வாழ வைப்பேன், ஒழுங்காக இருக்கணும். அப்போ மழை நீர் தாத்தா நம்மாழ்வார் சொன்னதுதான், நீரை வந்து நீங்கள் கீழே தேடாதீங்க, மேலேருந்து தேடுங்க அப்படின்னாங்களா. அந்த மழை நீரை சேகரித்து சுத்திகரித்து இந்த தூய குடிநீராக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த மழை நீர் இருக்குல்ல, இதை எப்படி சுத்திகரித்த குடிநீர் எடுத்து என்னால் குடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு இந்த காணொலி எங்கே வந்து முடியுது அப்படின்னு? இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இப்போ என் நாய்க்குட்டி இருக்குது, என் நாய்க்குட்டியை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா இந்த காலால் இப்படி அழுத்தினா இங்கே பாருங்கள் நீர் வருது. இந்த நீரை என் நாய் வந்து நாய்க்குட்டி வந்து குடிச்சிட்டு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா 6 அறிவு படித்த ஜீவனான எனக்கும் அதே தான், வாயிலா ஜீவனான என் நாய்க்குட்டிக்கும் அமெரிக்க அரசாங்கம் தூய நீரை வழங்குகின்றது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அண்ணன் நம்ம ஊரில் செயல்படுத்துவேங்கிறேன், நினைக்கிறேன். இதெல்லாம் முடியுமா? நான் இப்படி நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க,
ஆகாத சொல்வாருங்க, கனவுலே இருப்பாருங்க, சாத்தியமல்ல. டே, நாங்க சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்பார், அதான் கொடுப்பேன்னு போட்டு காட்டணும்னு வாய முடிட்டான். எப்படி இதெல்லாம் செய்வார், செய்வேன் இப்படி செய்வேன்னு சத்தம் போடாமல் இருக்கான். ஆஸ்திரேலியாவில் பிரேசிலில் ஹெலிகாப்டரில் மாடு மேய்க்கிறான்னு போட்டு காட்டினவொடனே அமைதியாயிட்டான். ஆமாடா, உண்மையிலேயே ஹெலிகாப்டரில் மேய்க்கிறாங்க. அதனால இது நல்லா இருக்கா இந்த நாடு? அப்போ இந்த நாடு வேணும்னா ஒரு ஓட்டை பேசாமல் விவசாயிக்கு போட்டு நாட்டை அண்ணன்ட கொடுத்துட்டு போ, புரியுதா? இப்போ இங்கே தேர்தல் மற்றவங்களுக்கு, நமக்கு போர், அநீதிக்கு எதிரான அறப்போர், இந்த அக்கப்போருக்கு எதிரான ஒரு அறப்போர். இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்காம நல்ல அரசியல், நல்ல ஆட்சி நமக்கு இல்லை. நமக்கு இல்லை. எல்லாம் இருந்து நம்ம வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசியும் நமக்கு இருக்க காரணம் ஊழல், லஞ்சம், நிர்வாகத்தில் இருப்பதை ஒழிக்கணும். இவன் நம்மளை ஏமாத்த நினைக்கிறான், நம்ம இதை மாற்றணும். இலவசம் கொடுக்குற 3 பேர் ஒரு பக்கம் இருக்கான். இலவசம் கொடுக்கக்கூடாது, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு பக்கம். இதில் நம்ம மக்கள் எந்த பக்கம்? இதான் இப்போ இந்த தேர்தல். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அங்கே கேடு கெட்ட பணநாயகம் பிறந்து மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்து விடுகிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்குற இடத்தில் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். அதனால வாக்குக்கு காசு என்பது கிடையாது. அது ஜனநாயக படுகொலை. அதை நம்ம செய்ய தயாராக இல்லை. அது தேச துரோக குற்றம். அப்படி ஒரு வெற்றி நமக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வெற்றி நமக்கு அவசியம் இல்லை. காசு கொடுத்துத்தான் ஓட்டை வாங்க முடியும் என்றால் தோற்று 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 கூட போவோம். நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஏன் தவறான பாதையில் போய் தொடுகிற வெற்றியை விட சரியான பாதையில் போய் தோற்கிறது, மெதுவாக சென்று விடுகிற வெற்றி பரவாயில்ல, பரவாயில்ல. புரியுதா? நாம் மெதுவாக வருவோம், எல்லாருக்கும் பொதுவாக வருவோம். ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி செல்ல மாட்டோம். அதனால தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள தயாராக இல்லை. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. அதனால தான் தனிச்சு தோற்றாலும் துவண்டு விடாமல் அதே நம்பிக்கையோட களத்தில். ஏண்டா இத்தனை பேர் இருக்கான் அண்ணன் தம்பி, நம்ம ஜெயிக்கலைன்னா எவன்டா ஜெயிப்பா இந்த நாட்டில்? எவன்டா ஜெயிப்பா? போடு, நீ ஒரு உறுதியெடு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்பதை நினைவில் வை. எந்த பெரிய புரட்சியும் ஒரு பொறிதான். ஒரு வண்டி நிறைய குப்பை கொளுத்த எவனும் வண்டி நிறைய ஏற்படுத்தப் போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான் புரட்சி என்பது. ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடு, பத்தி எரியும் புரட்சி தீ, மாறும் அரசியல். வேண்டுகிறேன், எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானங்காக்கும், மக்களின் நலங்காக்கும், மண்ணின் வளங்காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் ஆறுயிர் சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உயிரினுமணிய உடன் பிறந்தார்கள், நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெறுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. நீங்கள் சொல்லுங்கள், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று சொல்லி இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நம் பிள்ளைகள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.